ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 6000 புதுக்கடை இருக்கு. ஒரு பாட்டிலுக்கு ₹10 விலை அதிகமா வச்சுவாங்க. நம்மளால யாரும் போயிடாதே கிடைக்கும். 2026 ஆண்டில் நடக்கவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் கூட இல்லாத நிலையில் திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தீவிர களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழ்நாட்டை அடுத்து ஆட்சி செய்வது யார் என்ற ரேஸில் ஆளும் திமுகவுக்கும் எதிர்க்கட்சி அதிமுகவுக்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. திமுகவை பொறுத்தவரை ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் தொழில் முனைவோர், விவசாயிகள், உப்பு உற்பத்தியாளர்கள், மீனவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் அங்குள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி அகில இந்திய தொழில் வர்த்தக சங்கம், இந்திய தொழில் வர்த்தக சங்கம், லாரி உரிமையாளர் சங்கம், நாட்டுப்படகு மீனவர் சங்கம், சிறு வணிகர் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர். இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதில் ஏராளமான அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது தமிழகத்தில் மொத்தம் 6000 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. அந்த கடைகள் மூலம் நாள்தோறும் 15 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்து வருகிறது என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், நீங்கள் எல்லாம் டாஸ்மாக் கடை பக்கம் போகாதீங்க என அங்கு நின்று கொண்டிருந்த கட்சியினருக்கு அறிவுரை கூறினார். அப்போது திடீரென அங்கு நின்று கொண்டிருந்த கட்சி நிர்வாகி ஒருவர் தான் வைத்திருந்த மது பாட்டிலை தூக்கி காண்பித்து நானும் மது அருந்துகிறேன் என்பது போல செய்கை காட்டினார். இதனால் அந்த இடத்தில் சிரிப்பலை ஏற்பட்டது. மேலும் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. இன்னொரு மந்திரி இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 6000 மதுக்கடை இருக்கு. 6000 மதுக்கடை இருக்கு. அந்த 6000 மதுக்கடையிலையும் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் நிற்கும். ஒரு பாட்டிலுக்கு ₹10 விலை அதிகமா வச்சுவாங்க. நம்மளால யாரும் போயிடாதே கிடைக்கும். போயிட்டு போறாங்க. இதெல்லாம் முற்றுப்படை வைக்கின்ற தேர்தல் 2026 அது மட்டும் இல்ல, எல்லா துறையும் ஊழல், லஞ்சம் இல்லாத எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் லஞ்சம். எந்த துறைக்கு போறீங்க கடையில ₹10 சேர்த்து வாங்குறாங்க. அப்படின்னா 1.5 கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பனைனா ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. இந்த ₹10 அதிகமா அந்த மக்கள்கிட்ட வாங்குறதுல ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி இந்த ஒரு பாட்டில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.